பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. மே மாதத்தின் 27ஆம் நாளாகிய இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கும் வண்ணமாக தொழுகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய சத்தத்தை இல்லங்களிலிருந்து கேட்டு இந்த நாளிலும் இந்த புதன்கிழமை இரவு ஆராதனை வழியாக நம்மை ஒருமுகப்படுத்துவோம். ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாட்களையும் நேரங்களையும் மணித்துளிகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து சுகமாய் எங்களை தங்கப்படுகின்ற சர்வவல்லவரே, அமைதியான இந்த நாளுக்காக நேரத்திற்காக உள்ளம் நிறைந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாசம் செய்யவும், கர்த்தருடைய நன்மையோடு இந்த உலக பயணத்தை நாங்கள் தொடரவும் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தந்தீர் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளினுடைய தொழுகை வாயிலாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படவும், இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிற மக்கள் யாவரும் ஆண்டவருடைய நன்மைகளை கிரமமாய் சொந்தமாக்கிக் கொள்ளவும் கர்த்தர் பலன் தாரும். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் கூடவே தங்கியிருக்கட்டும். கிறிஸ்து வழியாய் இணைந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்க வண்ணமாய் கீர்த்தனை பாடல்கள் 8வது பாடலை இணைந்து பாடவும். கீர்த்தனை பாடல்கள் 8வது பாடல். தேவாதி தேவா திருமலையோவா சிறியனுக்கு இறங்காய் தேவா என்று ஆரம்பிக்கின்ற 8வது கீர்த்தனையை இணைந்து இல்லங்களிலிருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Aruno Dayane Aruno
நாளுக்குரிய திருமறை பகுதியாக யோவான் எழுதிய நற்செய்தியிலும் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய படிக்க கவனியுங்கள். யோவான் நற்செய்தியிலும் 15வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 14 முடிய. யோவான் 15 வசனங்கள் 9லிருந்து படிக்க கவனிப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்றார் என்பவர்களே. ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மே மாதத்தினுடைய துவக்கத்தை கண்ட நாங்கள் 27ஆம் நாள் வரையிலும் ஆண்டவருடைய பெரிதான தயவோடு உம்முடைய வழிநடத்துதலினாலே நாங்கள் வாழ தேவரே எங்களுக்கு உதவி செய்திருக்கிற வேளாண் கிருபைகளுக்காக உள்ளம் நிறைந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்களுமே போற்றுகிறோம் சுவாமி. இது மாலை நேரத்திலும் இப்படி இல்லங்களிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்பா பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லி உண்மை ஸ்தோத்திரிக்க எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறவை பாராட்டி இருக்கிற உம்முடைய தெய்வீக நடத்தல்களை எல்லாம் நினைத்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனங்களுக்கு விலக்கினேன், கவலைகளுக்கு விலக்கினேன், கண்ணீருக்கு தப்புவித்தீர், கால்களை இடர்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீர். நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எங்களுக்கு பல தேவைகளோடு நாங்கள் பயணித்து வந்தோம். ஆனாலும் அதே இடத்திலெல்லாம் எங்களுக்கு ஒரு குறைவுகளும் இல்லாதபடி அன்றையுள்ள நன்மைகளை எங்களுக்கு தந்து அன்றையுள்ள ஆசீர்வாதத்தினாலே எங்கள் குடும்பங்களை திருப்தியாக்கி இதுவரையிலும் ஆண்டவர் உம்முடைய பெரிதான கரமுயர்த்தின ஆசீர்வாதத்தோடு எங்களை நடத்தி வருகிற உங்களுடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். பரம தகப்பனே, இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய பாதத்தை நோக்கி பார்த்து தன்னுடைய வாழ்வுக்காக வரும் காலங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பேரிலும் ஆண்டவர் நீர் பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதிலும் ஆண்டவர் கிருபை தருவீராக. ராஜா, எந்த குறைவுகளுக்கும் எந்த தீங்குகளுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி தொடர்ந்து உடைய ஆளுமை எல்லாரையும் எப்போதும் வழிநடத்தட்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் பலவீனங்களோடு இருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிதான பலத்தின் ஆவி தம் பிள்ளைகளை ஆட்கொள்ளவும் தொடர்புடைய பலத்தினாலே ஒவ்வொருவரும் தங்களுடைய சரீரங்களில் இருக்கிற சுகவீனங்கள் மறைய பெற்று சுகமாய் தங்கப்பட்டபடியாய் ஆண்டவருடைய பாதத்தையே நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் பலவீனங்களில் எங்களை நடத்துகின்ற ஆண்டவர் சுகம் தந்து பலனாய் எங்களுக்கு அருகில் இருந்து வழி நடத்த வேண்டுமே என்று உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கடன் பாரங்களினாலே கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. கலக்கத்தோடு இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக வேலை வாய்ப்புகளின்றி வருமானங்களின்றி என்ன செய்வோம் என்கின்ற
வேதனைகளோடு மனக்குழப்பங்களோடு வாழுகின்ற மக்களோடு எல்லோரையும் ஆண்டவரின் கண்ணோக்குவீராக சுவாமி. தம் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்காத வகையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம் மக்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உமை நோக்கி பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமீபமாய் இருக்கட்டும். விடுதலை சார்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஜெபத்தில் நினைக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இளம் வயதுள்ள பெற்றோர், முதிர்ந்த வயதுடையோர் என்று அத்தனை பேரையும் ஆண்டவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமும் நல்ல பலனும் இரக்கமாய் ஆண்டவர் தந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று உமை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் எங்களை வழிநடத்துகிறது என்று சொல்லி எல்லோரும் ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய விசுவாசத்திலே வேரோன்றி நிலை பெற்றிருப்பதற்கும் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளருவதற்கும் வாழ்வதற்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டுமே என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களை சார்ந்து எங்களோடு வாழ்ந்து அன்புக்குரிய தேவதாஸ் ஐயா அவர்கள் இன்று உம்முடைய சமூகத்தில் அழைப்பை பெற்றுக் கொண்டார்கள். அந்த குடும்பத்திலே மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய சமாதானமும் வாழ்விக்கிற வார்த்தைகளும் தம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை துணையாய் இருக்க இந்த துன்ப நேரத்துறை ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சுவாமி, தேசத்திற்காக உலகம் அனைத்தும் வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் தயவோடு கண்ணோக்குவீராக. ஆண்டவரை தூர இடங்களில் எங்களை சார்ந்த உறவினர்கள் அநேக நாட்களிலே வெளிநாடுகளில் இருக்கிறதை ஆண்டவரை நாங்கள் அறிகிறோம். சுவாமி, பலவீனங்கள் வராமல் தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகை எல்லா மக்களையும் வழிநடத்த வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். சரீரத்திலே நல்ல பலனை தருவதற்கு ஆண்டவர் உடல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, போதுமான ஆகாரங்கள் இருக்கிற இடங்களில் கிடைப்பதற்கும் சுகமாய் கற்ற வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஆண்டவர் அந்தந்த இடங்களில் இருக்கிற தம் பிள்ளைகள் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் கற்றதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எந்தெந்த தேவைகளுக்காய் யார் யார் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரை பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்று ஆசீர்வதிக்கிறவராய் உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் யாரையும் அஞ்சியாதபடி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரை உழைத்து வாழ்க்கையில முன்னேறுகின்ற ஒரு நல்ல எண்ணங்களோடும் எல்லாரும் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். பாவங்களுக்கு விலகி தீமைகளுக்கு தங்களை பாதுகாத்து நன்மையை செய்து இந்த உலகத்திலே கர்த்தருடைய அன்பை சொந்தமாக்கிக் கொள்ள எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. சுவாமி, இந்த நாளுடைய ஆராதனை வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கிராமத்தினுடைய எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு நாங்கள் வேண்டி இருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கும் வண்ணமாக நம்முடைய ஆத்ம நங்கூர பாடல் புஸ்தகத்திலே 712வது பாடலை திருப்பிக் கொள்ளலாம். 712வது பாடல். இத்திரத்தோடும் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோடும் தெய்வம் என்னை நடத்தி, ஒன்றுமில்லாமையில் நின்றதை உயர்த்தி இத்திரத்தோடும் யெகோவா சகாயிச்சு என்று ஆரம்பிக்கிற பாடலை நாம் இணைந்து இல்லங்களிலிருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் இந்த உலகத்தில் நடத்துகிற ஆசீர்வாதமாய் நம்மை வாழ வைக்கிறார் என்கின்ற வரிகளை உணர்த்துகின்ற நிறைய பாடல் எல்லோரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 712வது பாடல். இத்திரத்தோடும் யெகோவா சகாயிச்சு.
ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ എന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ എന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ആകാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ആകാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നത് ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നത് ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. നാടും വീട് വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ഏകനായിരിക്കലായി പരദേശിയ നാടും വീട് വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, സ്വന്തം നാട്ടിൽ കേട്ടുകൊള്ളാമെന്നു വെച്ച് നാളിൽ ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. സ്വന്തം നാട്ടിൽ കേട്ടുകൊള്ളാം എന്നു വെച്ച നാളിൽ ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറും വരൂ. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരൂ. അന്ന് പാടുന്നേ ആത്ത് പാടുന്നത് ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. അന്ന് പാടുന്നേ ആത്ത് പാടുന്നത് ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു. പിതാവാകിയ ദൈവനാളും കുമാരനായ ക്രിസ്തുവിനാളും கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளினுடைய மாலை வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையாக யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படிக்க கவனியுங்கள். யோவான் 15:13. ஒருவன்
தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆண்டவரின் சிநேகிதர்கள் என்கிற ஒரு நிலையிலே இந்நாளினுடைய சிந்தனையை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே அமெரிக்க மக்களாலே மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்லி உலகமே ராக்ஃபெல்லர் என்கின்ற ஒரு மனிதனை அடையாளப்படுத்தி இருக்கிறது. தொழில்துறையிலே தனக்கு சவாலாக யார் முன்னின்றாலும் அவர்களை அழிப்பதற்கும் அவர்களுக்கு மேல் வருவதற்காக எதையும் செய்யும் துணிகரமும், எதை செய்தாலும் நாம் மேல் வர வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் மனநோக்கமும் கொண்டிருந்து இந்த ராக்ஃபெல்லர் அந்த அமெரிக்க மக்களாக மிகவும் வெறுக்கப்பட்டவர். வேறு எதிலும் நாட்டம் இல்லாதவர், சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள உறவுகளோ நட்புகளோ இவருக்கு கிடையாது. ஆனால் மன அழுத்தமும் கவலையும் அச்சம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த ராக்ஃபெல்லர் இந்த மனிதனுடைய சரீரத்தை, அவருடைய ஆரோக்கியத்தை வெகுவாக சிதைத்துக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலே ராக்ஃபெல்லர் ஒரு முறை சிகாகோவில் விவேகானந்தரை ஒரு முறை எதிர்பாராத விதமாக அவர் சந்திக்க நேர்ந்தது. இந்த சந்திப்பு இந்த ராக்ஃபெல்லருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறார். இந்த சந்திப்பு இந்த தொழிலதிபராக இருந்த இந்த ராக்ஃபெல்லருக்கு அசாதாரணமான மாற்றங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவை ஏற்படுத்தியது என்று சொல்லி இந்த சந்திப்பு வெளிப்படுத்தியது. அந்த சந்திப்பின் பிற்பாடு நடைபெற்ற நிகழ்வுகள் விளைவுகள் என்ன தெரியுமா? விவேகானந்தர் அவரை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் போன்று அவரிடத்திலே அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த விவேகானந்தர் முதலாவதாக இந்த ராக்ஃபெல்லரோடு அன்பாக பேசி தன் வழியாக இந்த ராக்ஃபெல்லர் அன்பை புரிந்து கொள்வதற்கு அவர் உதவியாக இருந்தார். அதை போன்று பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு தன்மையினுடைய பின்னணியத்தில் இருக்கிற மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த ராக்ஃபெல்லருக்கு இந்த விவேகானந்தர் அவருடைய அந்த சந்திப்பின் வழியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பகிர்ந்து கொள்வதனுடைய மேன்மையை பகிர்ந்து கொடுத்தால் யார் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கின்றதையெல்லாம் அவர் சொல்லி புரிய வைக்கிறார். அது அவருடைய வாழ்க்கை முறையே முழுவதுமாக மாற்ற ஆரம்பித்தது. அந்த நாள் முதல் தொடங்கி தான் சம்பாதித்து வைத்திருந்த பல லட்சம் கோடி இந்த சம்பாத்தியங்களை பிறருக்கு தானமாக தான் செலவு செய்வதிலே அவர் மகிழ்ச்சி காண ஆரம்பிக்கின்றார். நாம் அன்புக்குரியவர்களை கொடுத்து இந்த மக்கள் மத்தியிலே ஒரு நண்பரை போல பழகுவதிலும் நண்பரை போல செயல்படுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அது மட்டுமல்ல, பல அறிவியல் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அவர் தன்னால் இயன்ற பல உதவிகளை அவர் செய்கிறார். இதனால் பல உயிர்கொல்லி நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மக்கள் உறவிலே மகிழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய 98வது வயதிலே 1937வது ஆண்டில் இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்தாரா. ஆனால் அவருடைய அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவரை வெறுத்த மக்கள் எல்லாரும் அவர் மறைத்து போகின்ற போது அவருடைய நண்பர்களாகி எல்லோரும் அவருக்காக பரிதாபப்பட்டார்கள், அழுதார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. என கேட்கிற அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தாம் சீடர்களிடத்திலே கூறுகின்ற போது, நான் உங்களில் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் பிறரிடத்திலே அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக
இந்த வசனங்களின் வழியாக சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஒருவர் தன் மீது கொள்ளுகின்ற அன்பை பிறருக்கு காண்பிக்க வேண்டும் அல்லது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு செய்தியாக அல்லது ஒரு அறைகூவலாக அல்லது ஒரு அன்பின் கட்டளையாக இங்கே சொல்லப்படுவதை நாம் கவனிக்க முடிகிறது. இயேசுநாதர் சொல்லுகின்ற போது நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் முழு உள்ளத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியும், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரு பிரதான கட்டளையை சொல்லி, இந்த கட்டளையிலே எல்லா பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதையும் நாம் கவனிக்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அன்பு என்கின்ற இந்த வார்த்தை எளிதாக எல்லா மக்களையும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையில்லை. ஆனால் இந்த அன்பு என்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகின்ற போது இறைவனுடைய வார்த்தைகளை நாம் செயல்படுத்துவதை போல நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உணர்வடைய வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு பின்னணியிலிருந்து வலியுறுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் ஆடுகின்ற இந்த சமூகத்திலே போட்டி, பொறாமை, பகை உணர்வுகள், பிறரை எடுத்து வாழுகின்ற ஒரு தன்மை, பிறருக்கு கேடு செய்து வாழுகின்ற ஒரு தன்மை, இவையெல்லாம் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையினாலே அன்பு என்கின்ற பண்பிலிருந்து அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தை தான் இன்றைக்கு உலகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தன்மைகளிலே மாற்றங்கள் அவசியம் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் கேட்கின்ற ஒரே செய்தி, கொரோனா என்கின்ற பெருந்தொற்று இது உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆனால் இதனுடைய விளைவுகளிலே ஒரு பின்னணியும் ஒன்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. நாமும் கூட கண்ணோடாக இதுவரையிலும் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆங்காங்கே இருந்து கொண்டிருந்த உறவுகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து சமைப்பதிலும் சரி, விளையாடுவதிலும் சரி, எல்லா நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்வு முறைகளிலே பல வித்தியாசங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பிற சமய நண்பர்கள் கிறிஸ்துவின் அன்பை நம்மளை அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு பிறருக்கு நல்ல மாதிரியாக இன்றைக்கு நம்முடைய சாயலும் நம்முடைய செயலும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய வாழ்வும் இடம்பெறுதல் மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை தான் இறைவன் நமக்கு வடிவமாக வடிவமைத்து கொண்டிருக்கிற, அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிற நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய நண்பர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராயிருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொன்னார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன இந்த மாதிரியான வாழ்வுகளை நாம் செயல்படுத்துகிற போது மாத்திரமே இறைவனுக்கு சிநேகிதர்களாக நம்மால் வாழ முடியும், நம்மால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. அதை நம்முடைய லட்சியமாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்மை முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய பாதத்திலிருந்து கேட்கின்ற இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே பதித்துக் கொண்டவர்களாக அன்பை நாம் சுமந்து செல்லுவோம், அன்பை சுமந்து மற்றவர்களுக்கு கொடுப்போம். அன்பின் வழியாக வாழும் தெய்வமாக நம்மை அனைவரும் பார்க்கின்ற ஒரு அளவிற்கு இறைவனுடைய சாயலை நாம் தனித்துக் கொண்டு இந்த உலகத்தில் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக 451வது ஞான பாடலை ஆராதனை நிறைவாக பாடி ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். 451வது ஞான பாடல். பூவின் நல்வாசு வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடு பள்ளத்தாக்கிலேயும் என்று ஆரம்பிக்கின்ற 451வது ஞான பாடல்.
நோக்கி ஓடுவே பின் செல்வே பின்பற்றிச் செல்வே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே பின் செல்வே பின்பற்றிச் செல்வே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே ஆர்வேகம் மேலே கூடும் காற்று போல போதும் ஸ்தானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்று மஞ்சவே கை தாங்கதை கொள்ளுவே பின் செல்வே பின்பற்றிச் செல்வே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே பின் செல்வே பின்பற்றிச் செல்வே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே நாள்தோறும் இயேசு நாங்கள் கிட்டிச் சேருவே வீடானாலும் ஆனாலும் பின்னே செல்லுவே வீட்பதியத்தை மோசமின்றி சுகமே வீட்டில் தாசரோடு சேர்த்து வாழ்வீர்கள் பின் செல்வே பின்பற்றிச் செல்வே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே பின் செல்வே பின்பற்றிச் செல்வே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மாலை நேரத்திற்காக இந்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்தினுடைய நன்மைகளை நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் இந்நாளிலும் கூட கர்த்தருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த ஒரு தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இது ஆராதனை பங்கு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உமது மக்கள் தங்களுடைய வாழ்வு தேவைகள் வருங்கால அவசியங்கள் இவைகளை எல்லாம் பெருமூச்சுகளோடும் கண்ணீரோடும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் தமது பிள்ளைகளுக்கு சமீபமாய் இருக்கவும், ஆபத்து காலங்களில் தம் பிள்ளைகளை தப்புவிக்கவும், அமைதியற்ற சூழ்நிலைகளில் அமைதியை தருவதும், சமாதானம் இழந்த சூழ்நிலைகளில் சமாதானத்தை பெருக பண்ணவும் தேவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி பார்த்து நாங்கள் தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை எல்லார் மீதிலும் எப்போதும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் சுவாமி. உலகமே கொரோனா என்கிற பெரும் தொற்று நோயினாலே ஆண்டவரே பல வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தங்களையும் தன்னுடைய உயிரையும் துச்சமாய் எண்ணி அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், காவல்துறை சார்ந்தவர்கள், சுகாதாரத்துறை சார்ந்த மக்கள், இன்னும் அரசு அதிகாரிகள், உயர் தலைவர்கள் என்று எல்லோரையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் தருகிறோம். அப்பா ஆண்டவரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இது துன்பம், இது துக்கம் என்றைக்கு எங்களை விட்டு மாறும் என்கின்ற ஒரு வேண்டுதலோடு நாங்கள் காத்து நிற்கிறோம். கர்த்தருடைய அசைவாடுதல் அனைத்துலக மீதும் நிறைவாயிருந்து இந்த பெருந்தொற்று நோயிலிருந்து அனைத்துலக மக்களும் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. மிக விரைவாக நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிற பிரகாரமாய் இது பெருந்தொற்று நோயானது தன்னுடைய வீரியத்தை ஆண்டவரை இழந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி நாங்கள் கேட்பதற்கும், இதற்குரிய மருந்துகளும் தடுப்பூசிகளும் ஆண்டவரை ஆராய்ச்சியாளர்கள் வழியாக மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் கண்டுபிடிப்பதற்காக பிரயாசப்படுகிற போது கர்த்தர் தமது பிள்ளைகளை ஞானத்தினால் நிறைத்து உம்மக்களும் ஆண்டவரை அவருடைய ஏராள உழைப்புகளுக்கு வெற்றி கண்டு எல்லா மக்களும் அவைகளை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அனைத்துலக மக்களும் அப்படிப்பட்ட துறைகளை எதிர்பார்ப்போடு இருக்கிற போது கர்த்தர் இறங்குவீராக. இந்த தேசத்துறை இன்னுமாய் வருகின்ற மிகப்பெரிய பேரழிவு
வெட்டுக்கிளைகள் இருக்கின்ற ஆண்டவர் இந்த பூச்சிகளின் நிமித்தமாய் பயிர் வகைகள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவரே, இது இயற்கையினுடைய தன்மைகளிலிருந்து மக்களை கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். நீர் பாதுகாப்பை தந்து மக்களுடைய ஆண்டவர் வாழ்வாதாரங்கள் இது நிமித்தமாய் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற இதை இக்கட்டான காலகட்டங்களில் கர்த்தர் கருணை நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், எங்களுடைய துன்மார்க்கமான ஜீவியங்கள், எங்களுடைய துரோகம் செய்கின்ற மனத்தன்மைகள் இவைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு எங்களுடைய இந்த பாவ உணர்வுகள் நிமித்தமாக, பாவ சுபாவங்கள் நிமித்தமாக வருகின்ற இந்த வேதனைகளிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து உலகத்தையும் உலக மக்களையும் தேவரே நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இவைகளை எல்லாம் வெற்றி காண்பதற்கு தேவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். எல்லா புத்திக்கும் எல்லா நெறிகளை சமாதானத்தை தாரும். தேவரே, இதனால் நாங்கள் ஆண்டுடைய வார்த்தை நிமித்தமாய் கேட்டு சத்தியத்தை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஆண்டவரின் துன்பங்களில் இன்பங்களை பகிர்ந்து கொண்டு அன்பு செலுத்தி வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமான நற்சான்றுகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து வர எல்லாருக்கும் கிருபை தாரும். தாழ்த்துப்படி கரத்திலே தருகிறோம். இரவு எங்களை சூழ்ந்து இருக்கிறது. இரவனுடைய பொல்லாத தீமைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்து தேவரே எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு வேண்டி நிற்கும் போது எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நல்லுறவும் நம்மளோடும் நம்முடைய வாழ்வு வரும் காலங்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒரு எதிர்பார்த்திருக்கிற நற்காலங்களோடும் ஆண்டவர் தருகிற நன்மையான வாழ்வுகளோடும் எப்போதும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.